வளர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா மருதமலையில தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும், அங்க ஆராதனைகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசிய தரப்புல இருந்து நிறைய ரிக்வஸ்ட், அங்க கேஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதை குறித்து தான் இன்னைக்கு பாரிசாலன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கியிருக்கீங்க. அதுல தூய தமிழ் தேசம் ஐடி விங் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய செயல்பாடுகள்ல நிறைய தம்பிமார்களுக்குலாம் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் கூட ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு ஆடியோ லீக் ஆன மாதிரி நீங்க அதுல நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த மருதமலை இஷ்யூக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி ஆடியோ பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆடியோ முழுக்க நீங்க கேட்கறது வேற மாதிரி நீங்க சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சியும் இணைச்சு இதுல நம்ம பேசணும் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா உங்க போஸ்டும் பார்த்தேன், நன்றி தெரிவிச்சு போட்டிருந்தீங்க. ஆமா, அடிப்படையில் என்ன அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்வது, இங்கே நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க சில நயவஞ்சகர்கள் தொடர்ச்சியாக என் மீது அவதூறை, என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி அவதூறை என் மேல பரப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு. அவங்கள நம்மள சாதி ரீதியாகவும் ஒரு மாதிரி பண்ணையார் மனநிலை, இது என்ன பண்ணையார் மனநிலை, என்ன பண்ணையார் மனநிலையில நான் நடந்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அவதூறான விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சு 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 நமக்கு எதிரான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் ஏற்கல. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய், அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்ல தான் நம்ம மீது இந்த அவதூறு சேற்றை வீசுவார்கள். ஆனா இன்னைக்கு கட்சியோடைய ஒரு பொறுப்பாளர், அவர் பேர் கார்த்திகை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேனல் யூடியூப்ல நடத்திட்டு இருக்காரு. அது அவர் ஏன் நடத்துறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சும்மா தான் நடத்துறாரு. ஏன்னா யூடியூப்ல உட்காந்து பேசுறதுலாம் வெட்டி வேலை, புரியுதுங்களா? யூடியூப்ல உட்காந்து பேசுறதுலாம் வெட்டி வேலை. அப்படி ஒரு வெட்டி வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அவரோட சேனல்ல என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாரிசாலனின் உண்மை முகம் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பகிர்வு நம்ம குழுவுல போட்டாங்க. நான் உள்ள போய் பார்த்தேன். அவர் அவதூறு தான் பரப்பியிருந்தாரு. அது ஏன் அவதூறுங்கிறத நம்ம விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல பாரிசாலனின் உண்மை முகம் அப்படின்னு சொல்லி இவர் வீடியோ போட வேண்டிய அவசியம் இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நான் ஒரு கட்சி சார்பானவர் கிடையாது, நான் ஒரு தனியா இருக்கிறது. ரெண்டாவது, நாங்க ஒரு தமிழ் தேசியத்திற்குன்னு ஒரு ஐடி விங் போல செயல்படுவதற்கு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்குள்ள ஆள் அனுப்பி அங்கிருந்து ஒரு ஆடியோவை எடுத்து அதை போய் பரப்பி அதையும் முறைகேடா வேற மாதிரி தப்பா சித்தரிச்சு பரப்பி ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் நயவஞ்சகத்தனம். இல்ல, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயும் ஒரு மாதிரி வீடியோ உங்களுக்கு சித்தரிச்சு பொய்யா கட்டமைச்சு நம்ம ஏதோ வேற ஒரு கட்சிக்கு வேலை செய்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இவங்க மெனக்கெட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மெனக்கெடல்? புரியுதுங்களா? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சீமான் அவர்கள் இந்த வர தேர்தல்ல ஜெயிச்சுட்டாருங்க. அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லுவோம். சீமான் அவர்கள் 8% வாக்கு வாங்கினப்ப கூட நீங்க அதுதானே சொல்றோம், சாதனை தான் போட்டு, அவருடைய சாதனை தமிழ் தேசியத்திற்கும் இதுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சீமான் தோத்துட்டாரு. தமிழ் தேசியம் தோல்வி அடையாதா? அப்படியும் பார்க்கப்படும். சீமான் தோத்துட்டா தமிழ் தேசியமும் தோற்று விட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? தமிழ் தேசிய கட்சினா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப சீமானோட வளர்ச்சி ஆகல அப்படிங்கும்போது திராவிட இயக்கத்தவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த தமிழ் தேசிய கருத்தியலுக்குலாம் மக்கள் கிட்ட வேல்யூ இல்லைங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் தேசியம் தோற்று விடக்கூடாதுங்கிறதுல சீமான் அவர்கள் அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா இந்த ஆலோசனையே சீமானை வீழ்த்துவதுக்கு தான் அப்படின்னா இது என்ன மாதிரியான நோக்கம் இவர்களுக்கு? அப்ப இவங்க எது பேசினாலும் அதை ட்விஸ்ட் பண்ணி அதை தப்பா சித்தரிப்பதற்கு செய்யற வேலையை தான் செய்யறாங்க. இது நமக்கு தெரியும் மனசளவுல. ஆனா இன்னைக்கு இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இது புரிய போகுது. இது எப்படின்னா, என்னை சிக்க வைப்பதாக, என் முகத்திரையை கிரிப்பதாக வேங்கை எக்ஸ்போஸ் வீடியோ போட்டிருக்காரு. உண்மையிலே வேங்கை எக்ஸ்போஸ் தான். ஆனா எக்ஸ்போஸ் ஆறது கார்த்திகை செல்வன்கிற இந்த நாம் தமிழருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திராவிட சிந்தனையாளர். என்னங்க திராவிட சிந்தனை? வேற யாருங்க இந்த வேலை யாருங்க பண்ணுவா? ஆடியோ லீக்லாம் யாருங்க பண்ணுவா சொல்லுங்க நீங்க? சீமான அவர்களுடைய ஆடியோஸை லீக் பண்ணா அது தப்பு. எங்களுடைய குழுக்குள்ள நாங்க பேசிக்கிற ஆடியோவை லீக் பண்ணி அதன் மூலியமா ஒரு பொய்யான ஒரு கற்பிதத்தை கற்பிச்சா இவங்க என்ன கொள்கை கொண்டவர்கள்? இல்ல, அந்த பழக்கத்துக்கு எதிராக தானே நம்ம பேசியிருக்கோம். ஆடியோ லீக் பண்றது, ரெக்கார்ட் பண்றது, இதெல்லாம் தப்புன்னு தானே சொல்றோம். அதே வேலையை பண்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்ல முடியும்? திராவிடர்கள் தானே சொல்ல முடியும். அதை தான் சொல்றோம். இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களோ? அப்ப முறைகேடான ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அவன் செய்யறான். அதே அரசியலை நாங்களும் செய்வோம். ஆனா எங்களை நீங்க போற்றணும், மதிக்கணும்னு இவங்க ஆசைப்படுறது எந்த விதத்துல நியாயம்? சரி, அப்படி என்னங்க அவர் தப்பா பரப்பிட்டாரு அப்படின்னா, அது அவருடைய சேனல்ல அவர் பேசி வச்சிருக்காப்புல. அந்த ஆடியோக்கள் எல்லாமே நம்ம காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரங்களை நம்ம காட்ட போறோம். அப்ப அந்த குழு, முதல்ல அந்த ஒரு வாட்ஸ்அப் குழு எதுக்காக தொடங்கப்பட்டது? தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு பொதுவான ஒரு ஐடி விங் போல செயல்படும். ஏன்னா இன்னைக்கு சில கட்சிகளோட ஐடி விங் பொதுவான தமிழ் தேசிய ஐடி விங் மாதிரி இல்ல. தப்பான கொள்கை, தப்பான கருத்தில்ல அவங்க செயல்படுறாங்க. அந்த கட்சிக்கே ஆகாத கொள்கையை கூட அவங்க பரப்புறாங்க.
அப்ப அதுக்கு எதிராக இல்ல நம்ம தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு ஐடி விங் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டமைச்சிருக்கோம். அதை கட்டமைக்க ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. அதுலயே அந்த ஒரு வாரத்திலேயே நம்ம சில சாதனைகளும் செஞ்சுட்டோம், சும்மா கிடையாது. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம இதுல தான் ஆரம்பிச்சோம். அது எந்த அளவுக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது எந்த அளவுக்கு தீயா பரவச்சுன்னு அந்த ஐடி விங்குள்ள இருந்து தான் அந்த இனிஷியேஷன் என்பது ஸ்டார்ட் செய்யப்பட்டது. அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு நாளும் தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ட்ரெண்ட் பண்ணி பேசுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல முந்தைய நாள் வந்து திருவண்ணாமலையை பேசியிருந்தோம், அடுத்த நாள் வந்து மருதமலையோடைய விஷயங்களை பேசுவோம்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். இப்ப அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள நான் போட்ட முதல் பதிவுல இருந்து என்னென்னங்கிறத சைட் ஸ்கிரீன்ல, அதாவது நீங்க உட்காந்துருக்க ஸ்கிரீன்ல காட்டுவோம். நான் இங்க என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். இப்ப பிளே ஆகிறது ஆடியோ. நாளைக்கான செயல் திட்டம் மருதமலையில வந்து தமிழில் தான் குடமுழுக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சி தொடுத்த அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சாதகமான தீர்ப்பு. அதன் அடிப்படையில நாளைக்கு வந்து மருதமலை முருகனுடைய அந்த குடமுழுக்கு வந்து தூய தமிழில் நடக்கணும் அப்படிங்கிறதை வலியுறுத்தி நம்ம வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறோம். அதுல வந்து என்ன மாதிரி நம்ம விஷயங்களை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ஆடியோ பிளே பண்ணது வந்து 5:33 PM 5:30 மணிக்கு நான் போட்டிருக்கேன். இந்த 5:30 மணிக்கு நான் போட்ட இந்த ஆடியோல மிக தெளிவாகவே நாம் தமிழர் கட்சி தொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த வழக்குக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு, இது நமக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லி முழு மனதோடு இந்த வெற்றியை, நாம் தமிழருக்கு உரித்தான வெற்றியை நான் பாராட்டுகிறேன். வன்மம் இருக்க நபர்கள் இதை செய்வார்களா? இந்த நேரத்தை நீங்க பாருங்க, 5:30 மணி. அடுத்து ஒரு ஆடியோவும் இருக்கும். இது எல்லாமே அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஈழத்துல வந்து நமக்கு பார்த்துருப்போம், தமிழ்ல அந்த விஷயங்கள், இந்த விழாக்கள்லாம் செய்யற அந்த காணொலிகள்லாம் இருக்கும். அப்ப அந்த காணொலிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி போட்டு தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதே போல தமிழ்ல அந்த வேதம் இது இருக்கு, பாடுறதெல்லாம் இருக்கும், அது அப்புறம் அந்த தமிழ் முறையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம். இந்த ஹேஷ்டேக் வந்து கொத்துக்குறியை மட்டும் நான் வந்து இரவுக்குள்ள நான் உங்களுக்கு உறுதி செஞ்சு சொல்றேன். அந்த கொத்துக்குறியை பயன்படுத்தி முருகனுக்கு அந்த தமிழில் குடமுழுக்குங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போவோம். அதை மக்கள் வரவேற்கிற மாதிரி இருக்கணும். பாக்குறவங்களுக்கு தமிழர்கள் எல்லாரும் வந்து அதை பெரிய அளவுக்கு வரவேற்கிறாங்க, இந்த தீர்ப்பையும் வரவேற்கிறோம். அதுக்கடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல குடமுழுக்கு இதெல்லாமே வந்து தமிழ் முறையில தான் நடத்தப்படணுங்கிறதுக்கு மக்கள் தரப்புல இருந்து பேராதரவு இருக்குங்கிற அந்த விஷயத்தை வந்து கட்டமைக்கிறோம். அதுக்கான மாதிரியான எல்லா கருத்துக்களையும் நீங்க பதிஞ்சு பயன்படணும். இப்ப இதுக்கு அடுத்து இந்த பதிவு போட்ட உடனே நம்ம குழுவில் இருக்க ஒரு தங்கை நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, மருதமலை முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்று முதலில் வழக்கு போட்டவர் கோவை சண்டிகேஸ்வரர் அறக்கட்டளை சுரேஷ் பாபு அவர்கள், அவரை பற்றியும் பேசுங்கள் அண்ணான்னு என்கிட்ட அவங்க கோரிக்கை வைப்பாங்க. எனக்கு அவரை பற்றி தெரியாது. உடனே அவங்க கிட்ட நான் தனி செய்திலையும் போய் என்ன ஏது டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் கேட்டிருப்பேன், இங்கே குரூப்லேயே கேட்டிருக்கேன் பாருங்க, 5:47 அவர் நாம் தமிழர் தரப்பிலிருந்து வழக்கு போடவில்லையா, இல்லை அனைத்து வழக்குகளும் ஒன்றாக சேர்த்து விசாரித்தார்களான்னு கேட்டிருக்கேன். வெவ்வேறு தரப்புல இருந்து வழக்கு போட்டாலும் ஒரே கொள்கை கொண்ட வழக்குகள் எல்லாத்தையுமே நீதிமன்றம் ஒன்னா சேர்ந்து தான் விசாரிக்கும். அந்த அடிப்படையில ஒன்றாக சேர்ந்து விசாரித்தார்களான்னு போட்டிருக்கேன். அது 5:47. அதுக்கப்புறம் அந்த தங்கை வந்து எனக்கு அனுப்பிய டீட்டெயில்ஸ்ல பெட்டிஷனர் சுரேஷ் பாபுவோட வழக்கு விசாரிக்கப்பட்டதாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த வன்ம குடோன்கள் பரப்புன அந்த ஆடியோ நீங்களே கேட்டுருங்க. வணக்கங்க. ஒரு புது தகவல், அந்த மருதமலை முருகன் கோயில் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு பேர்ல தான், அவர் ஒரு தமிழ் ஆர்வலர், அவர் தான் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த வழக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வழக்குல நாம் தமிழர் கட்சி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கிறாங்க, அதேதான் உண்மை. அதனால சுரேஷ் பாபு அவருடைய வழக்கு, அந்த வழக்குனால அவருடைய பேரை மென்ஷன் பண்ணியே நாளைக்கு பதிவுகளை போடுங்க. நாம் தமிழரும் அந்த வழக்குல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இணைந்து கொண்ட வழக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து அவங்க தொடர்ந்த வழக்கு அல்ல. அது தகவல். இப்ப இந்த ஆடியோ கேட்டீங்க, இந்த ஆடியோ மட்டும் தனியா எடுத்து பரப்புறாங்க. அதுக்கு முன்பு நாம் தமிழரை நம்ம வாழ்த்தி சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு நபரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு, அவர் தான் அந்த வழக்கை முதல்ல போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை அவங்க எனக்கு அனுப்புறாங்க. அதன் அடிப்படையில அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல சொல்றேன், 2வது தான் இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த வழக்குல அப்படின்னு. அதுக்கு பொருள் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பொதுநல வழக்கு போடுறீங்க, அந்த பொதுநல வழக்குடைய அதே ஸ்தரத்துல மற்றவரும் ஒரு பொதுநல வழக்கு போடுறாருன்னா உங்களோட தனியா விசாரிச்சு அவரோட தனியாலாம் நீதிமன்றங்கள் விசாரிக்காது.
ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா அந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒரே வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள். ஏன்னா 2 வழக்கும் ஒரே கருத்துக்களை தானே சொல்லுது. அப்ப 2வது போட்ட வழக்கு அதுல சப்கிளாஸை ஆட் பண்ணி விசாரிக்க தொடங்கிடுவாங்க. அது மாதிரிதான் சுரேஷ் பாபு அவர்களே இந்த வழக்குல மருதமலை கோயிலுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிற வழக்க போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த வழக்கு என்ன போட்டிருக்காங்கிறத நான் காட்டுறேன். முதல் வழக்கு போட்டவர் சுரேஷ் பாபு, அதே இதுல 2வது வழக்கு போட்டவர் விஜயராகவன். விஜயராகவன் தான் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர். இப்ப நீங்க பாருங்க, சுரேஷ் பாபு அவர்களும் சேர்ந்து அவர் தான் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து அதே ஸ்தானத்துல இவர் வழக்கு போட்டிருக்காரு. இந்த 2 வழக்கையும் சேர்த்து தான் நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு. அதற்கான ஆதாரத்தை இப்ப நான் காட்டுறேன். அவங்களுடைய அந்த பெட்டிஷனர் நம்பரை வச்சு பார்க்கும்போது தெரியும் முதல்ல யார் வழக்கு போட்டதுன்னு. அதுல அதே போல யார் முதல்ல போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கு. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா சுரேஷ் பாபு அவர்கள் தான் இந்த வழக்குல ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்ட்ரா ஒரு கிளியரன்ஸ் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் அறநிலைத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு எல்லாத்திலையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம அறநிலைத்துறை ஃபுல் குடமுழுக்கையும் சான்ஸ்கிரிட்ல முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஓதுவார்களை மட்டும் கூட்டிட்டு வந்து கடைசியில தமிழ்ல பாட மட்டும் விட்டுருவாங்க. பாட விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பாருங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்ணியாச்சுன்னு சொல்லி காட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த முறை இவர் என்ன போட்டிருக்காருன்னா, அந்த ஓம குண்டங்கள் வைப்பாங்கல்ல, அந்த ஓம குண்டங்கள் மொத்தம் இத்தனை வைக்கிறாங்க. இதுல பாதிக்கு பாதி தமிழ் ஓதுவார்களை வச்சு அந்த ஓம குண்டங்கள்ல பாதிக்கு பாதி தமிழ் ஓதுவார்கள் வந்து உட்காரணும். அப்ப இந்த மாதிரி தீர்ப்பு கொடுங்க. அப்ப அதுதான் தமிழ்ல குடமுழுக்கு. இவங்க எல்லாம் சான்ஸ்கிரிட்ல குடமுழுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில தமிழ்ல பாட விடுறது. அப்படி இருக்கக்கூடாது. கொடுக்கப்படுற ஓம குண்டங்கள்ல இருந்து எல்லாமே சரிபாதியா கொடுக்கணும்னு சொல்லி இவர் கேட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. எல்லாத்துலயுமே சரிபாதி கொடுக்கணும்னு சொல்லிதான் நம்ம ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் இந்த ப்ரூஃப் இப்ப நீங்க பாக்குறது முழுமையா. இப்ப இதெல்லாமே நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த கொத்துக்குறிகள் தயாரானதுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹேஷ்டேக் இருந்து, அந்த கொத்துக்குறினா ஹேஷ்டேக், இந்த ஹேஷ்டேக்ல வச்சுதான் அதை பரப்பணும்னு சொல்லிட்டு மருதமலை மாமினியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வெற்றி அப்படிங்கிற அந்த 2 ஹேஷ்டேக்கை நான் தயார் பண்ணிட்டு, அதை தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கைடன்ஸ் பண்றேன். அந்த ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி இது பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து நாம் தமிழருக்கு நான் பேசியிருக்கேன், அது 5:30 மணிக்கு. அதுக்கு அடுத்து இந்த 6 மணில இருக்க இந்த ஒரு ஆடியோ எடுத்து தான் வன்ம குடோன்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்து பாருங்க, இந்த கொத்துக்குறி தயாரானதுக்கு அப்புறம் நான் பேசுறத பாருங்க. இது 7:12. குழுவினருக்கு வணக்கம். இந்த கொத்துக்குறிகளை பயன்படுத்தி நாளைக்கு நம்ம பிரச்சாரத்தை தொடங்குவோம். மருதமலையில் குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுரேஷ் பாபு அவருடைய வழக்குக்கு, இந்த வழக்கில் சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியும் தன்னை இணைத்துக் கொண்டது. அதனால 2 தரப்பையுமே சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு நன்றிகளையும் சொல்லி நம்ம நாளைக்கு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். இதுலயே உங்களுக்கு தெளிவா தெரியும், எனக்கு இந்த ஃபேக்ட் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 2 தரப்பையும் தான் நாளைக்கு நம்ம வாழ்த்தணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல வழக்கு போட்டவர் பேரையும் சொல்லி, 2வது வழக்கு போட்டவர் பேரையும் சொல்லி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி 2 பேரையும் வாழ்த்தணும் தான் நான் சொல்லியிருக்கேன். வன்மம் இருக்கவன் இதை ஏன் செய்வான்? இப்ப நான் கேட்கறது, நீங்க இந்த ஆடியோ, என்னோட ஒரு ஆடியோ எடுத்து பரப்புன இல்ல உங்களோட வீடியோ நீங்க போட்ட டைமிங்கையும் எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பாருங்க. இந்த ஆடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? முன்னாடி சொன்ன ஆடியோவும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். எவன் உங்களுக்கு இந்த நடுவில் இருக்க ஆடியோ எடுத்து பரப்பினானோ, இல்ல நீங்க எல்லா ஆடியோவும் பார்த்துட்டு இந்த எந்த ஆடியோ பரப்புனா கெட்ட பேர் உருவாக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அந்த குரூப்ல இது எல்லாமே முடிஞ்சிருது. நீங்க வீடியோக்கு இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் ட்வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடியுமே அத்தனை ஆடியோஸுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப தாமதமா தான் 10 மணிக்கு மேலதான் நீங்க உங்க வீடியோவை போஸ்ட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி உங்களால இதை வெரிஃபை பண்ண முடியாதா? குரூப்ல தான் இருக்காங்க. இப்ப நான் கேட்கறது, அப்ப உங்க நோக்கம் என்ன? எவ்வளவு ஒரு பொய்யா இப்ப பாரிசாலனை சித்தரிக்க வேண்டிய நோக்கம் உங்களுக்கு என்ன? அதுல அவருடைய சேனலுடைய கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. இவன் தமிழின துரோகி, இவனுக்கு தமிழர்கள் மீது சீமான் அவர்களின் மீது பொறாமை இவனுக்கு, அதனால் இவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது ஒருத்தனை என்கிட்ட நீ பழகிருக்கியா, என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ எப்படி நடந்துக்கிறவன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா அப்படியே ஏதோ ஒரு யூகத்துல ஒரு பொய், அந்த பொய்யும் கூட நீ வந்து யோசிக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி துரோகின்னு சொல்ற, அதுக்கு முன்னாடி ஒரு காசு வாங்கிட்டாருன்னு போட்டு வச்சிருக்கிற. என்ன நோக்கம் உங்களுக்கு? இப்ப நான் கேக்குறேன், இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பியிருக்காரு கார்த்திகை செல்வன், ஒரு குறைந்தபட்சம் அவர் மன்னிப்பாச்சு கேட்பாரான்னு கிட்ட? இப்ப எப்படி கேட்பாங்க? குறைந்தபட்சம் ஒரு அவதூறு பரப்பியிருக்கமே, பொய்யா ஒரு சித்தரிக்கிறமே, பாரிசாலன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறாங்கிற மாதிரியான ஒரு பொய் கட்டமைப்பு உருவாக்குறமே, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகளை வந்து பாரிசாலனுக்கு எதிரான உளவியலை கட்டமைக்கிறமே, ஒரு மன்னிப்பு கேட்பாரா?
இல்லங்க, அவர் தெரியாம யாராவது ஒரு தகவல் கொடுத்து பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்பாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே வந்து அவதூறு பரப்பணும்னா அப்ப என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? நம்ம வந்து அப்படியே நம்ம மேல அவதூறு பரப்பணும், அப்படியே கேட்டுட்டு நம்ம வாங்கிட்டு போயிடணுமா? இதை எவிடன்ஸ் உங்க முன்னாடி வச்சுட்டேன். இன்னொன்னு நீங்க நினைச்சிட்டு பறக்குறதுன்னா, இதுல ஆக்சுவலா 250 பேர் இருக்காங்க. இந்த குரூப்ல 250 பேர் இருக்காங்க. அந்த 250 பேருக்கும் தெரியும் நாங்க உள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு. அவ்வளவு வன்மமா ஒரு சக தமிழன் மீது உங்களுக்கு? எனக்கு இதுதான் புரியல. எதுக்கு இவ்வளவு வன்மம்? இந்த கார்த்திகை செல்வன் அவரை தான் ஆரம்பத்திலே அவர் மகிழனோட நண்பர் தான். மகிழன் அவர்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எதுக்குங்க அவங்க ஏதோ நம்ம மேல அவ்வளவு வெறுப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க, உங்க மேல அது தேவையில்லைங்க. நம்ம ஒரு நாள் வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா கூட உட்காந்து பேசுவோம்னு நான் கூப்பிட்டுருக்கேன். இப்பவும் நான் கூப்பிடுறேன், வாங்க லைவ்ல போவோம். உங்களுக்கு எனக்கு இது இருக்குல்ல, வாங்க ஒரு கேமரா எடுத்துக்கலாம், நீங்களும் லைவ்ல போடுங்க, உங்க சேனல்லையும் போடுவோம், நம்ம சேனல்லையும் போடுவோம், லைவ்லயே உட்காந்து பேசுவோம், கருத்து முறைகளை கலைவோம். இருக்கிறதே குறுகிய கூட்டம், இதுல வந்து ஒரு விரிசல் ஏன் வந்து வேணும்னே பண்றாங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. இப்ப இவங்களோட நோக்கம் என்ன? இவங்களோட நோக்கம் தமிழ் தேசியமா? தமிழ் தேசிய நோக்கம் கொண்டவர்கள் பாரிசாலனை வீழ்த்த வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு எதனால வருது? நான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவனா? உறுப்பினராக தான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, தமிழ் தேசியத்திலிருந்து இவனை எப்படியாவது அகற்றணும், பொய் சொல்லியாவது அகற்றணும். என்ன நோக்கம் இவங்களுக்கு? நான் உங்க முன்னாடி நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், அந்த குரூப்புமே கிட்டத்தட்ட ஒரு ஓபன் குரூப் தான். அந்த குரூப்ல இருக்கவனுக்கு தெரியாதா அப்ப நான் வன்மத்தோட பேசுறேனா பழகிறேனான்ட்டு? பரப்ப மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? அப்ப அங்க இப்ப நீ என்ன மட்டும் சொல்லலப்பா, இங்க கிட்டத்தட்ட வந்து அந்த 250 பேருமே தமிழருக்கு எதிரானவர்னு சொல்ல வரீங்க. இப்ப நாங்க நாம் தமிழருக்கு அதுல பங்கு இல்லைன்னா சொல்லல, அதுல முதல்ல ஒருத்தர் போட்டார்ல, அவரையும் சேர்த்து பேசணும் நம்ம, புரியுதுங்களா? முதல்ல ஒரு வழக்கு போட்டிருக்காருல, அவரை நம்ம ஓரம் கட்டணுமா? தேவையில்லை. ஒரு பெரிய கட்சியில் இல்லாம ஒரு இண்டிவிஜுவலா செயல்பட்டு இருக்காரு, அவருக்கும் அங்கீகாரம் இருக்குல்ல இந்த வெற்றியில. இந்த வெற்றியில அவருக்கும் பங்கு இருக்குல்ல. அந்த பங்கு நம்ம தானே பகிர்ந்து கொடுக்கணும். நீங்க முன்னாடி போடுங்க, நீங்க பின்னாடி போடுங்க, 2வது போடுங்க, நீங்க போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் யாரும். அது அடுத்து மருதமலைக்காக நம்ம நாம் தமிழர் கட்சிமார்கள் வந்து போராட்டம் பண்ணதை பேசலைங்கிறாங்க. ஏன்? அது அவங்களே சொல்றாங்க, நான் அவங்க வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? இவ்வளவுதானே, வீடியோவை பாக்குறது இல்ல. கீழே அவரோட கமெண்ட்ஸ்லயும் பாரிசாலனோட வீடியோ யாரும் பாக்காதீங்க, பாரிசாலன் அப்புறம் எப்படி நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு தெரியும், அதை விமர்சிப்பீங்க. அது சரியா தப்பான்னு எப்படி நீங்க முடிவு வரீங்க? வீடியோவே பாக்குறது இல்லை யாரும். அப்புறம் எப்படி? இப்ப நான் உங்க வீடியோ பார்த்துட்டு தான் என்னால பதில் சொல்ல முடியும். என் வீடியோ பார்க்காம எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? இதுலயும் உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி யாருக்கு இருக்குன்னு தெரியுதா? இத்தனை பேர் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? பார்க்காம எதுக்குப்பா பேசிட்டு இருக்கீங்க? பார்க்கலன்னா கடந்து போயிருங்க. வன்மம் மட்டும் பரப்பணும், ஆனா பார்க்க மாட்டாங்களாம். என்ன நம்ம பேசுறோம்னா அவங்களுக்கு தெரியாதான், ஆனா திட்டுவாங்களாம். ஒருவேளை எல்லாருமே பாக்குறாங்கன்றது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும், தெரியல. இது ஒரு அபத்தமான போக்கு. இந்த போக்குல உங்க பேரையும் கெடுக்கிறது இல்லாம ஒரு தமிழ் தேசிய கட்சியோட பேரை சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அறமற்ற போக்கு. அவர் சொல்றாரு, நியூஸ் சேனல்ல வந்து தப்பா அப்படி போட்டுருவாங்களா? நியூஸ்ல வர அத்தனை செய்தியும் சரியான செய்திகள். அப்படிதான் வந்து கார்த்திகை செல்வன் இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப நாங்க தப்பா போட்டு அதை நம்ம ஏதாவது பேசணுமா? எதுவுமே பேசல. யாரோ ஒருத்தர் அந்த நியூஸ் சேனல் சொல்றவரு சுரேஷ் பாபுவோட பேரை தவிர்த்துட்டு சொல்லியிருக்காப்ல, புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஆணையில பாக்குறீங்க, அறிக்கையில பாக்குறீங்க, விசாரணையில பாக்குறீங்க, எல்லாத்துலயுமே அந்த கேசஸ் வந்து கிளப்டு கேசஸ், இவங்கன்னு எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எல்லாம் நீக்கி விட்டு ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை மட்டும் சொல்லி ஒரு செய்தி வெளியிடுது. அந்த செய்தி ஊடகத்துக்கு அவ்வாறு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தா அந்த செய்தி கொடுத்தவர் யாருன்னு கண்டுபிடிங்க. அவருக்கு தான் ஏதோ உளவியல் ரீதியாக சிக்கல், வேற ஒரு இருட்டடிப்பு செய்யற நோக்கம் அந்த செய்தியை கொடுத்தவருக்கு தான். அந்த செய்தி யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க அதை. ஆனா சுரேஷ் பாபுங்கிற ஒரு தமிழ் உணர்வாளர் மருதமலையில தமிழில் குடமலுக்கு போடணுங்கிற ஒரு வழக்கு அவர் முன்னாடி போட்டிருக்காருன்னா அவருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. அந்த பங்கை நாங்க பறிக்கவும் கிடையாது, அது எதிர்க்கவும் கிடையாது. அதனால தான் நாம் தமிழரையும் போற்றணும், அவரையும் போற்றணும், 2 பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். 2 பேரால ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுல ஒருத்தரை விட்டு இன்னொருத்தரை மட்டும்தான் புகழணும்னு கட்டமைப்பது என்ன நோக்கம்? அது தப்பு இல்லையா? அது அறமற்ற போக்கு இல்லையா? சரி, எனக்கு நாம் தமிழர் மீது தனிப்பட்ட வன்மம் இருந்தால், எனக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெரியாததுக்கு முன்பு நாம் தமிழர் தானே நான் புகழ்ந்து நான் ஆடியோ போட்டிருக்கேன் 5:30 மணிக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? 5:30 மணிக்கு அடுத்து வந்து 6 மணிக்கு நான் பேசுற ஆடியோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 5:30 மணிக்கே நான் பேசின ஆடியோ உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சா? என்ன கார்த்திகை செல்வன், நீங்க ஒரு கட்சியில பொறுப்பாளர், நீங்க என்ன பண்ணுங்க, என் மீது அவதூறு பரப்புங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி ஃபார்ம் பண்ணிட்டு அவதூறு பரப்புங்க. அதுவும் சைட்ல நடக்குது, அது நிறைய நடக்குதுங்க. ஆனா ஃபேக் ஐடி பண்ணா அட்லீஸ்ட் இப்போ உங்க முகம் கிளியாம இருக்கும்ல. இப்ப நான் பாத்தீங்களா ஆதாரத்தோட வந்து நான் பேசுவேன், எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்குவேன்?
நானும் பொறுத்துக்கிட்டு இருந்த காலமும் இருக்குது. பல அவதூறுகளை நான் பொறுத்து தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவதூறா வச்சு என்ன நோக்கம்? யாருக்கு யார் மேல வெறுப்பு, யாருக்கு யார் மேல காழ்ப்புணர்ச்சி? நாம் தமிழர் வந்து இவர் அவதூறு பரப்புறாரு அப்படின்னு எந்த இடத்துல என்னென்ன அவதூறு, அதை தான் நான் கூப்பிடுறேன். நேர்ல இருந்து உட்காந்து பேசுவோம். நாம் தமிழர் கட்சி மீது நான் பரப்பிய அவதூறு என்ன பட்டியலிடவும். எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க கடந்து போறோம், எங்களுக்கு நேரம் இல்லை. இப்ப நேரம் கிடைச்சிருச்சா? அதுவும் 10:30 மணிக்கெல்லாம் நேரம் கிடைச்சிருச்சு. நட்டன் ராத்திரி 10:30 மணிக்கு அவசரமா இதை செய்யறதுக்கு நேரம் கிடைக்குது. ஆனா மற்ற நேரத்துல என்ன விமர்சிக்க முடியாது உங்களால. நான் வைத்த விமர்சனங்கள் வேலிடான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களை வந்து நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு திராவிட சிந்தனையாளர், திராவிட அணுகுமுறையை கொண்டவர். அதனால உங்களால புரிஞ்சுக்க முடியல. அநியாயத்துக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு, அவதூறுனா ஒருவர் சொல்லாததை சொன்னதாக சொன்னால், ஒருவர் மீது பொய்யாக ஒரு விஷயத்தை கட்டமைத்தால் அதுதான் அவதூறு. அப்படி என்னென்ன அவதூற நாம் தமிழர் கட்சியின் மீது பாரிசாலன் வைத்தான்? வாங்க பேசுவோம், தாராளமா நீங்க பேசுங்க, பதில் கூட நான் தரேன். அப்படிதான் நான் அவதூறு நான் பரப்பியிருக்கேன் நான் பார்ப்போம். ஆனா நீங்க செய்வதுதான் அவதூறு. நடுவுல ஒரே ஒரு கிளிப்பிங்கை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த இதுல முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவோ பேசியிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பார்க்கல. சரி, அதுக்கு அடுத்தும் திரும்ப நான் கடைசியா சொன்னதும் என்ன, 7:30 மணிக்கு 2 எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் தமிழர் சேர்த்துக்கிட்டு தான் எல்லாரும் பேசுங்கன்னு சொல்றேன். அதையும் நீங்க பாத்துட்டீங்க. இப்ப நீங்கள் செய்த இந்த அவதூறுக்கு ஒரு வருத்தம் தெரிவிப்பீர்களா? நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்கணும் இல்ல, வருத்தம் தெரிவிப்பீர்களா? தெரியாம ஒரு வன்ம கூட்டம் திருட்டுத்தனமாக எடுத்து கொடுத்த அந்த ஆடியோவை புரிதல் இல்லாமல் நான் பகிர்ந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன், ஏதாவது வருமா உங்ககிட்ட இருந்து? வராது. ஏன்னா உங்களுக்கு ஈகோ. என்ன நீங்க ஈகோன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஈகோ இருக்கு. நீங்க செஞ்சதை ரெட் ஹேண்டடா நான் காட்டிட்டேன், இப்ப ஆதாரத்தை காட்டிட்டேன். இல்லைன்னா வாங்க வந்து என்னுடைய போன்ல தான் அந்த இது இருக்கு, அந்த சாட் எல்லாமே இருக்கு. என்னோடதுல மட்டும் இல்ல, அந்த 250 பேருடைய போன்லயும் அது இருக்குது. தாராளமா வந்து செக் பண்ணுங்க, வந்து பாருங்க. இந்த மாதிரி தொடர் அவதூறுகளை என் மீது நீங்கள் கட்டமைப்பதற்கு என்ன நோக்கம் நான் கருதுறேன் அப்படின்னா, பிற மொழியாளர்களுக்கு எதிரான தமிழ் தேசிய கட்டமைப்பை வந்து நான் கட்டமைப்பது உங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு சில பிற மொழியாளர்கள் பேச்சை கேட்டுட்டு செயல்படுறீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த வன்மம் ஒரு தமிழன் மீது இந்த அளவுக்கு வன்மம் வராது. பொய்ய சொல்லியாச்சும் வீழ்த்தணுங்கிற எண்ணத்துக்கு வன்மம் வராது. அந்த வன்மம் உங்களுக்கு வருது. ஏன்னு தான் எனக்கு புரியல. நிர்பந்திக்கப்படுறாரோ ஒருவேளை? இதுல நிர்பந்தம் இல்ல. அவருக்கு அந்த இதை குற்றம் சாட்டும் போது அவர் முகத்தை பார்த்தீர்களா? அது ஒரு பெருமிதத்தோட தான் அவர் குற்றம் சாட்டுறாரு. ஏதோ ஒண்ணு இப்படி முகத்திரை கிளி தெரியப்பட்டதுங்கிற மாதிரிலாம் பேசுறாப்ல. அவருக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். பாரிசாலனுக்கு எதிராக நம்ம பேசும்பொழுது பொய்யை சொல்லிதான் பேசுறோம். ஒரு வீக்கான ஆர்குமெண்ட் இல்லையா அது? ஒரு பொய்யான ஒரு ஆடியோ ஊத்திக்கிட்டு வருது. இப்ப என் வாய்ஸ் தான் அது. ஆனா தவறாக சித்தரிப்பதற்காக நீங்க அதை மட்டும் எடுத்து போடுறீங்க. சரி, நான் சொன்னது என்ன பொய்யான கருத்தா? சுரேஷ் பாபுன்னு தானே வழக்கு போட்டிருக்காரு முதல்ல. அவர் ஏன் தவிர்த்துட்டு போகணும்? நான் வந்து சுரேஷ் பாபுன்னு ஒரு நபரே இல்லை, நான் யூகித்து கொண்டு சுரேஷ் பாபுன்னு ஒரு பொய்யான ஒரு நபரை வந்து உருவாக்கிட்டு வந்தா பரவாயில்ல. இவருக்கே தெரியுது, நம்மளை விட இவருக்கு தெரியுது. சொல்றாரு வீடியோல, அவர் இன்னாருடைய இதுல இருக்க அவர் ஒரு சீடர் அப்படிலாம் சொல்றாப்ல. அப்படி தெரிஞ்சும் ஏன் நீங்க புறக்கணிச்சீங்க? ஏன் புறக்கணிக்கணும்? அதான் எனக்கு புரியல. அப்ப இவங்களுக்கு என்ன வன்மம், இவங்க என்ன மாதிரியான கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறார்கள்? இப்ப நான் கேட்கறது என்னன்னா, ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சால்ரா அடித்து பிழைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியா சீமான் அவர்கள் ஈவேரா வந்து ஒரு விதமான வழிகாட்டி, அவரை நான் தலைவராக ஏற்க மாட்டேன், வழிகாட்டியாக ஏற்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சால்ரா அடித்து கொண்டிருந்தேன் என்றால் நாம் தமிழர்களை வைத்து நான் பிழைக்கிறேன் என்று ஒரு கருத்தை சொல்லலாம். கரெக்டா? சீமான் அவர்கள் ஈவேரா எனது வழிகாட்டி அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் அவர்கள் ஈவேரா எனது வழிகாட்டின்னு சொல்லும்போது இந்த கார்த்திகை செல்வன் என்ன சொல்லி கொண்டிருந்தார்? வழிகாட்டி. அவருடைய ஒரு சில கருத்துக்களை ஏத்துக்கிறோம், மற்ற கருத்துக்களை ஏற்கல, ஒரு சில கருத்துக்களை ஏத்துக்கிறோம். சிஞ்சக்கு 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 சிஞ்சக்குன்னு ஆடிட்டு இருந்தீங்க. கரெக்டா? ஆனா அன்னைக்கு பாரிசாலன் என்ன பண்ணா? ஈவேராவை சீமான் ஏற்றாலும் நான் எதிர்ப்பேன். இப்ப சீமான் சொன்ன கருத்தையே நானும் எடுத்து பேசிக்கொண்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து இருந்தால் நீங்க இந்த குற்றச்சாட்டை என் மீது வைக்கலாம். நான் சீமானை எதிர்த்து பேசுறேன்னு நீங்களே சொல்றீங்க. சீமானோட கருத்தை பல இடத்துல எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சீமானால் ஏற்பட்ட கூட்டத்தை வந்து வச்சு பிழைப்பு நடத்துறார் பாரிசாலன்னு சொன்னா இது என்ன மாதிரியான கருத்து உருவாக்கும்? என்ன நோக்கம் உங்களுக்கு?
அப்ப நாங்கெல்லாம் பேசுறது யாருமே கேட்கல, சீமான் அவர்கள் பேசுறது மட்டும்தான் எல்லாரும் கேட்கறாங்கிற மாதிரியான ஒரு உளவியலை நீங்க உருவாக்க பாக்குறீங்க. அதன் மூலமாக சீமான் அவர்கள் சொல்வதுதான் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாக்குறீங்க. அது கிடையாது. சீமான் அவர்கள் சொல்வதுதான் தமிழ் தேசியம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அவரும் தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கமாக செயல்படுகிறார், நானும் தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கமாக செயல்படுகிறேன். துரதிருஷ்டவசமாக நீங்களும் தமிழ் தேசியத்துக்குள்ள செயல்படுறீங்க. இதுதான். அதனால நம்ம சொல்றது எல்லாமே தமிழ் தேசியம் ஆயிராது. என்னோட ஸ்டேட்மெண்ட் தமிழ் தேசிய உணர்வுகளையும் தமிழர்களுக்கும் எதிராக எங்கெங்க போயிருக்கு அதை சொல்லுங்க நீங்க. ஆனா உங்க ஸ்டேட்மெண்ட் தமிழர்களுடைய உணர்வுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக, தமிழர் நலனுக்கும் எதிராக எத்தனை இடத்துல போயிருக்கும் என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும். உங்களை வீழ்த்துவது எனது நோக்கம் இல்லை என்பதால் அவற்றையெல்லாம் நான் பேசாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். பேச தெரியாமலாம் கிடையாது, பேசாம கடந்து போறேன். நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு நேரம் இல்லாமன்னு. எனக்கெல்லாம் நேரம் இருக்கு, நேரம் இல்லைன்னு சொல்ல. எனக்கு நேரம் நிறையவே இருக்கு. நல்ல ஒரு குளிரூட்டப்பட்ட அறையும் இருக்கு, நாளுக்கு நாள் ரூமும் இருக்கு. ஆனாலும் சிலர் ஒரு மாண்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாண்பு கருதி ஒரு சில சின்ன சின்ன பிழைகளை, அதுவும் தமிழ் தேசியத்திற்கு பெரிய அளவு பாதிப்பு வராதுங்கிற மாதிரி பிழைகளை நானும் கடந்துதான் போறேன். ஆனால் உங்களுடைய நடவடிக்கையால் காலத்திற்கும் தமிழ் தேசியம் பிரச்சனைக்கு உள்ளாகுங்கிற மாதிரியான ஒரு முறைகள் வரும் பொழுது அந்த முறைகளை நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். யாருக்கும் அஞ்சினது கிடையாது உங்களை மாதிரி. இன்னொன்னு, இப்ப நாம் தமிழரால் பிழைக்கிறேன் என்று சொல்லுவன் நாம் தமிழருக்கு வெளியில உட்காந்துருப்பானா? யோசிங்க. உள்ள இருந்தாதான் ஒரு காடை வாங்கிட்டு ஒரு பொறுப்பை வாங்கிட்டு உள்ள போய் ஜாலியா பிழைக்கலாம். சால்ரை அடிச்சுட்டு என்ன சொன்னாலும் அண்ணன் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான் உண்மை. அண்ணன் ஈவேராவை வழிகாட்டின்னு சொன்னானா வழிகாட்டின்னு சொல்லணும். அண்ணன் ஈவேரா வந்து மண்ணு அப்படின்னு சொன்னாருன்னா அப்படியே நம்மளும் மண்ணுன்னு சொல்லிடணும். இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். இதை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய அறிவு, ஒரு பெரிய அப்படிலாம் வழியணும்னு அவசியமே கிடையாது. இதை செய்வதற்கு ஒரு திராவிட ஊப்பியோட மனநிலையில் இருந்தாவே போதும். திராவிட ஊப்பிகளுக்கு என்ன, ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்றது, அதெல்லாம் தலையாட்டுனா போதும், அவ்வளவுதானே. அதே பழக்கம் இங்க இருந்தாலும் போதும். ஆனா ஒரு தலைமை தவறான கருத்து சொல்லும் பொழுது, இல்ல இது தவறு, இது தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அந்த விமர்சனங்கள் வைக்கும் பொழுது வந்து பேசுங்க, அப்பதானே இன்னும் விவாதம் ஆகும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க, அப்போ நீங்க முக்காடு போட்டு போயிடுறது. ஏன்னா அந்த இடத்துல நான் விமர்சனம் வைக்கும் பொழுது உங்களால எதிர்த்து பேச முடியாது, அப்ப நேரம் இல்லையா அவங்களுக்கு. இதுதான் காழ்ப்புணர்ச்சிக்கு யாருக்கு பாருக்கு, யாருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு? சரி, என்னோட வீடியோவே பாக்குறது இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம். அடுத்து அப்புறம் நான் பேசுற கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைக்க போறேங்கிறீங்க. எதுல போய் பாத்தீங்க? கனவு கண்டீங்களா பாரிசாலன் என்ன பேசுறாருன்னு? மாட்டிக்கிட்ட பங்கு என்ன பங்கு? வீடியோ பாக்குற பங்கு. நீ பாத்துட்டு இப்படி நீ வந்து மாத்தி பேசினா என்ன? பாக்கட்டுங்க, அதை நிறுத்த சொல்லாதீங்க. நான் நிறுத்த சொல்லலையே. ஒவ்வொரு லைக்கும் பாத்துட்டு பாக்கலன்னு ஏன் போய் சொல்லணும்? நான் பேசுறது என்னன்னே பாக்கல, நேரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி அதுல மாற்றுக்கிறது வரும் உங்களுக்கு? யூகிச்சுக்கிட்டீங்களா? கனவு உலகத்துல இருந்து யூகிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பாரிசாலனுடைய காணொலியை நான் பாக்குறேன்னு சொல்ற அளவுக்கும் கூட உங்களுக்கு உங்க ஈகோ இடிக்குது. இவ்வளவு ஈகோஸ்டிக் கேரக்டர் வச்சுக்கிட்டு என்ன ஈகோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஈகோ பிடிச்சவனா இருந்தா சீமான் அவர்கள் பின்னாடி போய் நான் நின்றுக்கவே மாட்டேன். புரியுதா? சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்தும் பொழுதே நானும் வெளியில தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தவன் தான். சீமான் அவர்களோட கட்சிக்குள்ள ஜாயின் ஆயிட்டு நான் தமிழ் தேசியம் பேசல. அதற்கு முன்னாடியே தமிழர் உலகம்னு ஒரு இது நடத்திருந்தேன். அப்பவே நாங்க வந்து கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். நீங்க போய் பாருங்க. அன்னைக்குமே குடி ஒற்றுமை எல்லாம் நாங்க பேசி கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். உள்ளரங்கு கூட்டம் தான், எங்களோட வசதிக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா உள்ளரங்கு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருந்தோம். அதற்கு அப்புறம் தேர்தல் பாதையில தமிழ் தேசியம் வரணுங்கிறதுக்காக நாம் தமிழருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தேன். எந்த அடிப்படையில? நான் பயணித்த இயக்கம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, இந்த முறை நம்ம வந்து ஆதரிச்சுதான் தீரணும்னு சொல்லி அவங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஆதரவு கொடுத்தோம். அதன் அடிப்படையில அடுத்த கட்ட இதுல எந்த இயக்கத்தில் நான் பயணப்பட்டோம்னா அந்த இயக்கத்திலும் எனக்குமே முரண் ஏற்பட்டுச்சு. எப்படி சீமான் அவர்களை நீங்க ஆதரிக்கலாம்? அந்த இடத்துல முரண்பட்டு அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி திரும்ப வீரத்தமிழர் முன்னணிக்கெல்லாம் நான் வரேன். எனக்கெல்லாம் ஈகோ இல்லை. அப்புறம் கண்டி நாயகர் ஆவணப்படத்தை நான் எடுத்தேன். இந்த கண்டி நாயகர் ஆவணப்படம் அது நான் மட்டும் தனிச்சு எடுக்கல. மருத்துவர் சிவகுமார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க தான். இன்னும் நிறைய பேரோட உழைப்பு, அதுக்கு குரல் கொடுத்தவரும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் தான். எல்லாரும் சேர்ந்துதான் அதை செஞ்சோம். ஆனா நான் மட்டும்தான் நீக்கப்பட்டேன். ஏன்? அவங்களாம் நீக்கினாங்களா? ஏன்னா மருத்துவர் சிவகுமார்லாம் ஒரு வசதி வாய்ப்பு பெற்றவர், நான் அப்படி கிடையாது. பழைய தூக்கி என் மேல போட்டு ஒதுக்கி விட்டுறணும். பண்ணியார் இல்லையா நீங்க? எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு வாழ்ந்து கொள்வதற்கு வசதி இருக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தவங்க கிட்ட கையேந்துற அளவுக்கு நான் தாழ்ந்து போகல. அது இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான்.
அது போதும். ஒரு மனிதன் நிம்மதியா வாழ்வதற்கான ஒரு பொருளாதாரம் இருந்தா போதும்ல. அந்த பொருளாதாரம் எனக்கு இருக்கு, அதுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அது எதுக்கு பண்ணையார் 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 மனநிலை, பண்ணையார் உளவியல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த சம்மருக்கு நான் போய் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஒரு தோட்டம் இருக்கு, அதனா வந்து ஒரு நாள் நம்ம போகும்போது நம்ம ஒரு இது போய் பண்ணுவோம், இதை இளநீங்களையும் சாப்பிட்டு வருவோம். 200 ஏக்கர் தோட்டம்ன்ற அதெல்லாம் அவ்வளவுலாம் இல்லைங்க. உண்மையிலே பண்ணையாருன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் நாங்களாம் ஒன்றும் அவ்வளவு வசதி வாய்ப்பு பெற்றுலாம் கிடையாது. ஏதோ சின்ன அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுல பண்ணையார் மனநிலை, பண்ணையார் மனநிலை என்ன? பண்ணையார் மனநிலை அது ஒரு பிராண்ட் பண்றாங்களாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல நான் இருக்கேங்கிறனால அந்த சமூகத்தோட சேர்த்து பிராண்டிங் பண்றாரு இவர். வேற என்ன சொல்லிட முடியும்? ஏன் அந்த சமூகத்துல ஏழை எளியவர்கள்லாம் இல்லையா? நோக்கம் பாருங்க, எவ்வளவு விஷம் பாருங்க இதுங்க. அந்த விஷ சிந்தனை தான் நமக்கு எரிச்சல் ஆகுது. இப்போ சரி, உங்க இதுல வந்து வசதி வாய்ப்பு பெற்ற பண்ணையார்கள்லாம் இல்லையா? எல்லா சமூகத்திலயும் ஏழையும் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க. சமூகத்துல இல்ல, உங்க கட்சியில இல்லையா? நில உடையாளர்கள் எல்லாம் இருந்தா கட்சி விட்டு விரட்டி விட்டுருவீங்களா? இது பாட்டாளி மக்களுக்கான கட்சின்றீங்களா? இல்ல இல்லையே. நில உடைமையாளர்கள் உங்க கட்சியிலும் பொறுப்புல இருக்காங்க, வேட்பாளர்களா நின்று இருக்காங்க. எத்தனை பேர் என்னால கை காமிக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணையாரு கட்டமைக்கிறாங்க. இதுதான் எனக்கு வந்து ஏன் அவ்வளோ உங்களை கோவப்படுத்துறேன். நான் எனக்கு தெரிஞ்சு என் மேல கோவப்படுறவங்களாம் பிறமொழியாளரு, திராவிட இயக்கத்தவர்கள்லாம் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்பதான் எனக்கு சந்தேகமே வருது, இவங்களுக்கும் அந்த உளவியல் இருக்கோ, இவங்களும் திராவிடர்கள் போல அந்த சித்தாந்தத்துல இருக்காங்களோ? ஏன்னா அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் இவங்க ஆதரிக்கிறவங்க தானே. நான் என் சமூகத்திற்கு, என் மக்களுக்கு எது சரி என்று படிக்கிறதோ அது என் அறிவுக்கு உட்படுத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, இல்ல விவாத பொருளாக்கணும் அப்படின்னா வாங்க விவாதம் பண்ணுங்க. விவாதம் பண்ண மாட்டாங்களாம், வீடியோவை பார்க்க மாட்டாங்களாம், ஆனா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களாம். எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? வீடியோ பார்க்க மாட்டீங்க, விவாதம் பண்ண மாட்டீங்க, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? இப்படியா? பொய் சொல்லியா? இது பேர் எக்ஸ்போஸ் இல்ல, நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகி கிடக்குறீங்க. உங்க முகத்தில் தான் கிளீன் தொங்குகிறது. ஒரு கட்சி பொறுப்பு. சரி, இப்படி ஒரு அவதூறை பரப்பியிருக்காரு, அவர் மேல கட்சி நடவடிக்கை ஏதாவது எடுக்குமா? எடுக்காது. அடுத்தவங்க மேல அவதூறு பரப்புறத கட்சி நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. யார் மேல வன்மம் கொண்டு இருக்கிறா? பச்சை பொய் அது. அந்த பொய் இப்ப நிறுவனமாச்சு. சரி, என் மேல அவ்வளவு வன்மத்தோட அவரோட வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இப்ப ஒரு தர்மம்னு இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ் அப்படி டெலீட் பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு ஒரு தர்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, என்னைய வசைச்சொல் போட்டு அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த கமெண்ட்ஸை நீக்குங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு உள்ள தூய்மை இருந்துச்சுன்னா போய் நீக்குங்க. கமெண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் யார் யார் அப்படி கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு. என்ன நோக்கம்? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எதிராக நான் பேசிட்டு இருக்கிறேன், அங்க என் மீது வன்மம் கொண்டு தாக்குதல் நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைக்காக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நோக்கம் என்ன? நான் உங்க மேல வன்மம் பட்டிருக்கேனா? உங்களுக்கு அவ்வளவு வன்மம் என் மேல எதனாலன்னு தெரியல. அது சாதி ரீதியா வன்மமானு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன பண்ணையாரு அது இதெல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா அப்படி இப்படி ஏதாவது சிந்தனை இருக்கான்னு தெரியல, எனக்கு புரியல அது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல நம்ம மேல வன்மம். மக்கள் பார்வையில நான் வச்சுட்டேன். என்னோட செயல்பாடுகளும் திறந்த புத்தகமா தான் இருக்கு, என்னோட விமர்சனங்களும் ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நான் ஒன்னும் மாத்திலாம் பேசல. முன்பு ஒண்ணு பேசிட்டு பின்பு ஒண்ணு பேசுற ஆளு நான் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து என்ன பேசிட்டு இருக்கேனோ அதே தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு இருந்தீங்க, சாதி தமிழருக்கு அடையாளமா நீங்க இப்ப என்னத்துக்கு போய் குடிய கணக்கெடுக்க போறீங்க? எதுக்கு போய் குடிய கணக்கெடுக்க போறீங்க? ஒழிக்க போறீங்க சாதிய, எதுக்கு போய் கணக்கெடுக்க போறீங்க? ஒழிக்க போற ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப புரியுதா? ரெட்டை வேடம். தேவைப்பட்டா இந்த பக்கம் வந்து எடுத்துக்கிறது, அந்த பக்கம் நம்மள திட்டுறதுக்கு இதை பயன்படுத்துறது. திமுக இன்னைக்கு வரைக்கும் இவங்களங்க இந்த மாதிரி நான் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதான் எனக்கும் புரியல. குடிதேசிய கோமாளின்னு நீங்க சொல்றீங்க, பால் டப்பான்னு போட்டு பதிவு போடுறீங்க, உங்க கட்சியோட பொறுப்பாளர்களும் உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களும் பண்றீங்க. இது யார்? இப்ப நான் என்னைக்காவது ஒரு நாள் சீமான் அவர்களை இந்த மாதிரி நான் ஏதாவது பேசியிருக்கேனா? ஆனா நீங்க தான் அதை பண்றீங்க திரும்ப திரும்ப. இல்ல கருத்து பொறுத்துட்டு போறேன், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய முகத்தை அவ்வளவு பெரிய தம்ப்நெயில் போட்டு சீமான் அவர்களை பேசி சம்பாதிக்கிறான். அப்படி என்ன பத்தி பேசி நீங்க சம்பாதிக்கிறீங்களா? இது என்னையா பேச்சுது? கருத்து சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குப்பா? இது ஒரு சமத்துவமான நிலம். யாருக்கும் யாரும் கொம்போட பறக்கிறது இல்ல. அப்படிதான் கொம்பு இருந்துச்சுன்னா போய் அதை அறுத்துட்டு வாங்க. முதல்ல கொம்பு இல்ல யாருக்கும் இங்க. இயல்பா பேசுங்க, உண்மையை பேசுங்க. உண்மையை பேசி என்னை வீழ்த்த பாருங்க. இன்னும் நான் உங்களை பேசி விமர்சனம் போயிட்டே இருக்கும். எனக்கு நேரம் இல்ல, நமக்கும் நேரம் இல்லை. நமக்கு உங்களுக்கு ஆமா அடுத்த ஒரு வீடியோ பேசணும். நான் சும்மா அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ பேசணும். அதை மீன் பண்ணி சொல்லுங்க. அவரோட டயலாக் நானும் எனக்கும் போட்டுட்டேன்.
அதனால நம்ம வந்து கடந்து போறோம். இன்னொன்னு, தயவு செஞ்சு பொய்யை சொல்லி வீழ்த்தணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னைக்கு தவறு செய்கிறேனோ, நான் என்னைக்கு எனது மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறேனோ அன்னைக்கு நானே வீழ்ந்து விடுவேன். புரியுதா? உண்மைக்கு புறம்பா நான் செயல்பட தொடங்கினேன் அப்படின்னா நானே வீழ்ந்து விடுவேன். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா ஒரு பொய்யை சொல்லி என்ன வீழ்த்தவும் முடியாது. புரியுதா? இதுதான் என்னோட எண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆவீங்க. வேங்கை காட் எக்ஸ்போஸ்ட். இனியாச்சு உங்களோட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு சக தமிழ் தேசியவாதிய மதிக்கிற விதமாக அவர் மீது குறைந்தபட்சம் உங்களுக்கு வெறுப்பும் கூட இருக்கலாம், அந்த வெறுப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் ஏதோ ஒரு தமிழ் தேசியவாதி, அவரோட வீடியோவை நம்ம பாக்குறது இல்லைன்னா அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி வந்து தேவையில்லாம இந்த அவதூறு பரப்பி பேரை கெடுக்கணும், மக்களை வந்து ஏமாத்தணும் அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள், உங்களை நம்பி இருப்பவர்களையும் நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். என்னுடைய நோக்கம் தமிழ் தேசிய கட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான். அதுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் செஞ்சதில்லை, செய்ய போறதும் இல்லை. அதே போல நாம் தமிழருக்கு விரோதிகளோடு எந்தவித உறவுலையும் நான் இது வரைக்கும் இருந்ததில்லை. நாம் தமிழர் கட்சியோடயோ இல்ல தமிழ் தேசியத்திற்கு இயக்கத்தோட சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி நாயுடு இவங்களெல்லாம் கூட கூச்சிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, பேட்டி எடுப்பாங்க, பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் பழக்கமே கிடையாது. எதிரினா எதிரி தான், நண்பர்னா நண்பர் தான். நண்பர்னா நான் உண்மையா நிற்பேன், எதிரினா எதிரில தான் நிற்பேன். அவன் கூட போய் சைட்ல சகவாசம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு இல்லை. என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் வேற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் என்னிடம் பேசி இருக்கிறார்கள், ஆனா என்கிட்ட நட்பு பாராட்டினது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அளவோ அந்த அளவோட தான் நான் இருப்பேன். எப்பவுமே தள்ளி வச்சிடுறது. பிற அவங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீது உடன்பாடு இல்லை, அவர்கள் மீது எனக்கு உடன்பாடு இல்லை. வர்றீங்களா, வணக்கம் சொல்றீங்களா, வணக்கம், அவ்வளவுதான் என்னோட நிலைப்பாடு. ஒரு சக மனிதன்கிற அடிப்படையில் வணக்கம்னா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான். பேர் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறவங்களே இந்த தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, வைத்தர் சில போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி எப்படி இருக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதான் புரியல. இப்ப வேற ஒருத்தர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு, அவரையும் சேர்த்து வச்சு புகழ்றதுல நமக்கு என்ன குறையாயிருப்போகுது? தமிழுக்காக உழைப்பவர்கள் தானே எல்லாருமே. இதுதான் எனக்கு புரியல. தயவு செஞ்சு எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் தமிழர்கள் என்று கருதி நாம் ஒருங்கிணைக்கணும். அதாவது தமிழ் தேசியவாதிலாம் தமிழர் அப்படின்னு இல்லை, தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் நம்ம ரத்த சொந்தம். அதனால வந்து அவங்க மீது வன்மத்தை விதைக்காதீங்க, பொய்களை பரப்பாதீங்க, குறிப்பா இந்த மாதிரி அபியூஸ்வா நடந்துக்காதீங்க. எதிர்கருத்து இருந்தா ஆனா சொல்லலாம். எதிர்கருத்து இருந்தா நான் சொல்றேன்ல, அதே போல நீங்களும் போய் சொல்லுங்க. நீங்க வந்து அது தவறுனா தவறுன்னு சொல்லி விமர்சிங்க, அதெல்லாம் இல்ல. பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதே போல எனது கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க. கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா கடந்து போங்க. அதே போல இதையும் கடந்து போறேன்னா நான் கடந்து போறேன். ஆனா அவதூறு பரப்புனா அது ரொம்ப தப்புங்க. அது ஒரு தர்மம் கிடையாதுங்க. இன்னொன்னு, எத்தனை சங்க இலக்கியங்கள், தமிழர் வாழ்வியல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அத உங்ககிட்ட நான் சொல்றேன்னா அதுபடி நான் நடக்கணும். அந்த குணம் எனக்கு இருக்கு. தமிழர் வீரத்தை பற்றியும் தமிழர் மாண்பை பற்றியும் தமிழர்களுடைய நேருக்கு நேர் நிற்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய குணத்தை பற்றியும் நான் பேசுகிறேன் என்றால் அந்த குணம் எனக்கும் இருக்கணும். அதுக்கு எதிராக நான் செயல்பட்டுக்கிட்டு அப்படிலாம் பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நயவஞ்சகம் பிடித்தவன் பாரிசாலன்ங்கிற மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்றீங்களே, இந்த மாதிரி பொய்களை பரப்பி, இதுதான் எனக்கு புரியல. எதிர்க்கனா எதிரு, தைரியமா எதிர்த்துட்டு போ. நான் பேசினதை எடுத்து போட்டு தப்புனா தப்புன்னு சொல்லு, நான் பதில் கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரி நயவஞ்சகத்தனம் பண்ணாதீங்கிறது தான் நான் இங்க பதிவு பண்றேன். நீயாவது திருந்துங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரி, இதுக்கு மேல இதை பத்தி வந்து சொல்றதுக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை. வந்து நிறைய விஷயங்கள் டீடைல்ஸ்லாம் கூட போட்டிருக்கீங்க. ஸோ மக்கள் என்ன பார்த்துருக்கோம், நம்ம என்ன சொல்றோம், மருதமலைக்கு வெற்றி, முருகனுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை பெறுவதற்கு சுரேஷ் பாபு அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சியுடைய விஜயராகவன் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம். ரெண்டு பேருமே நமக்கு இரண்டு கண்கள் போல நம்ம அவங்கள வணங்குறோம். இதுதான் நம்ம சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்த்தை ஒழிய நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் தமிழ் தேசியர்கள் மீது எனக்கு இருந்ததே கிடையாது. சரி, இவ்வளவு ரொம்ப யோக்கியதையா உண்மையை பதிவு பண்ணணும்னு நினைக்கிற திரு பாரிசாலன் அவர்கள் இதே மருதமலை முருகன் கோயில்ல தமிழ் வழி குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை துண்டறிக்கை கொடுத்த நாம் தமிழர் கட்சியினரையும் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பினரையும் அடித்து இழுத்துட்டு போய் சிறை சிறைப்படுத்தினாங்களே, அது குறித்து ஏதாச்சும் கண்டனமோ கருத்தோ வெளியிட்டு இருந்தா நீ ரொம்ப பெரிய யோக்கியன், நீ சொல்றது வந்து சரின்னுதுங்களா? நாம் தமிழர் கட்சியினர் முருகனுக்கு தமிழில் தான் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி துண்டு அறிக்கைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அது அங்க கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த கும்பாபிஷேகத்தை தமிழ்ல செய்யணும், முருகனுக்கு தமிழ் தான் சொல்லிட்டு அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய குற்றமா? அவங்க எப்படி கைது பண்ணி தூக்கிட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? கழுத்து பிடிச்சு அமுக்குறது, இப்படி அமைக்கி கொடூரமா பண்ணி அவங்கள ஒரு அடிச்சு இழுத்துட்டு போறது காவல்துறை. நோட்டீஸ் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய குற்றமா? நோட்டீஸ் கொடுத்தா இப்ப என்ன, அதுல என்ன ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருது?
சரி தமிழ்ல குடமுழுக்கு செய்யுங்கிறது வந்து தமிழக அரசுக்கு விரோதமான கருத்தா ஏதாவது? இல்லையே. நீங்களே அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் மேட் கிறிஸ்டல் கிளியர். நன்றி பாரி. நன்றி.